என்னது தென்றலுக்கும் வருணுக்கும் இடையில அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சா? இதை கேட்டதும் வருண் ஏன் இப்படி ஷாக் ஆகுறாரு? ஒரு பக்கம் காந்திமதிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்க்ஷனை வச்சு வீட்ல மிகப்பெரிய கலவரமே வெடிச்சிருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல என்னலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்க்கலாம். ஆரம்பத்துலயே காந்திமதி எப்பவும் காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்காங்க. அவங்கள எழுப்ப முயற்சி பண்ணும்போது அவங்க திடீர்னு பயந்து போய் பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி துடிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து பதட்டத்தோட டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வருண் நேத்து நைட் ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. காலையில எழுந்து பார்த்தா நம்ம தென்றல் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. தென்றல் நேத்து நைட் நடந்தத நினைச்சு வெட்கப்படுறத பார்த்து வருணுக்கு தூக்கி வாரி போடுது. நேத்து நைட் நாம போதையில இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு வருண் தென்றல் கிட்ட கேட்க தென்றல் எல்லாமே நடந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் வருணுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. தென்றல் போய் சொல்றாங்க இது வெறும் டிராமா, அவங்க நம்மள ஏமாத்துறாங்கன்னு வருண் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி தவிக்கிறாரு. இதற்கிடையில ஹாஸ்பிட்டல்ல காந்திமதிய செக் பண்ண டாக்டர் அவங்களுக்கு ஹார்ட்ல 2 பிளாக் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணனும், அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாரு. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, காந்திமதியோட உயிர் தான் முக்கியம், உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு குடும்பத்துல இருக்கிறவங்க கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நம்ம தென்றலுக்கும் வருணுக்கும் தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்க்ஷனை நடத்த குடும்பத்துல ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த பங்க்ஷனை நடத்த விடாம வீட்ல இருக்கிற பெரியவங்க சிலர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த பங்க்ஷனை நான் தான் நடத்துவேன், உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு குடும்பத்துக்குள்ள பெரிய வாக்குவாதமே நடக்குது. தென்றல் தன்னோட புருஷன் வருணுக்கு இந்த பங்க்ஷனை நடத்த எனக்கு முழு உரிமை இருக்குன்னு தைரியமா எதிர்த்து நின்னு பேசுறாங்க. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, காந்திமதி நெஞ்சு வலியால துடிச்சதும் அவங்கள காப்பாத்த குடும்பமே பணத்துக்காக போராடுறதும் தான். அதுமட்டுமில்லாம தென்றல் தன்னோட காதலுக்காகவும் உரிமைக்காகவும் குடும்பத்துக்கிட்ட கண்ணீரோட போராடுறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த எபிசோட்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நேத்து நைட் போதையில இருந்த வருணுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தென்றல் சொன்னத கேட்டு அவர் குழம்பி தவிக்கிறது தான். தென்றல் உண்மையிலேயே வருண் கூட நெருக்கமா இருந்தாங்களா, இல்ல வருண மாத்தி யோசிக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யான நாடகத்தை ஆடுறாங்களான்னு நினைக்கிறப்பவே ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. எபிசோட் முடியும்போது குடும்பத்துல இருக்கிற அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்க்ஷனுக்காக தென்றல் தைரியமா நிக்குறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த பிடிவாதமும் வருண் முகத்துல இருக்கிற அந்த குழப்பமும் அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல காந்திமதிக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா நடந்து அவங்க உயிர் பிழைப்பாங்களா, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க, தென்றல் நேத்து நைட் நடந்தது பத்தி சொன்னது உண்மையா இல்ல வெறும் டிராமா தானான்னு வருண் கண்டுபிடிப்பாரா, இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்க்ஷன் எந்த தடங்களும் இல்லாம நடக்குமா இல்ல இதுல ஏதாவது பெரிய கலவரம் வெடிக்குமா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நாளைக்கு எபிசோட கண்டிப்பா பாருங்க.